தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, ராமநாதபுரம் பாம்பன் பாலத்தில் மழைநீர் தேங்கியுள்ளது. தொடர் மழையால் ராமேஸ்வரம் பாம்பன் பாலத்தில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அண்மை செய்தியாக பாம்பன் பாலம் தேசிய நெடுஞ்சாலை முதல் தங்கச்சி மடம் வரை மழைநீர் தேங்கியுள்ளதால் அந்த காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். தொடர் கனமழையால் ராமேஸ்வரம் பாம்பன் பாலத்தில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லிங்கேஷ். வணக்கம், விவரங்கள் என்ன? சாரா, மேக வெடிப்பினால் ஏற்பட்ட வரலாறு காணாத மழையினால பாம்பன் சாலை பாலம் கடலாய் மாறி காட்சி சமூக வலைதளங்களை வைரலாகி வர்றது. நேற்று முதல் ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதிலும் கனமழை பெய்து வந்த நிலையில ராமேஸ்வரம், தங்கச்சிமடம், பாம்பன் மண்டபம் பகுதிகளில் கனமழையானது பெய்தது. இந்த கனமழை காரணமாக பாம்பன் பாலம் தேசிய நெடுஞ்சாலையில மழை நீர் தேங்கி இருந்ததால வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகியிருந்தாங்க. குறிப்பாக பாம்பன் பகுதியில் விடாமல் பெய்து வரும் இந்த கனமழை காரணமாக பாம்பன் பாலம் தேசிய நெடுஞ்சாலை முதல் தங்கச்சி மடம் வரை சாலையில மழைநீர் தேங்கி இருப்பதால வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்தை சந்தித்து வர்றாங்க. இந்த நிலையில நேற்று மாலை கருமேக கூட்டங்கள் சூழ்ந்து காணப்பட்டதை தொடர்ந்து பாம்பன் பாலத்தில் பேய் மழை பெய்த போது பாலத்தின் மீது ஆட்டோ ஒன்று பயணித்துள்ளது. அந்த சமயத்துல பாம்பன் சாலை பாலத்துல சாலையே தெரியாத அளவிற்கு கடல் அலையை பிளந்து கொண்டு ஆட்டோ ஒன்று செல்வது போல உள்ள காட்சி கிடைத்துள்ளது. அந்த காட்சியை பதிவு செய்துள்ள, அதாவது அந்த ஆட்டோவிற்கு பின் சென்ற மற்றொரு வாகனத்தில் சென்ற ஒருவர் அந்த காட்சியை பதிவு செய்து சமூக வலைதளங்களை பரவிட்டிருக்கிறாரு. அந்த காட்சி தற்போது பாத்தீங்கன்னா பரவலா, அதாவது மீடியாக்கள்ல பரவி வருகிறது. சாரா, விவரங்களுக்கு நன்றி லிங்கேஷ்.